போலீசார் சமீபத்தில் பிரதீப் அப்படிங்கிறவரை போதைப் பொருள் விநியோகித்த வழக்கில் கைது பண்ணியிருந்தாங்க. அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறதா கருதி அவரை நுங்கம்பாக்கம் போலீசார் நேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. போதைப் பொருள் வாங்கியதற்காக அவர் கூகுள் பே மூலம் பிரசாந்துக்கு பணம் அனுப்பியது ஸ்ரீகாந்தை சிக்க வச்சிருக்கு. இதையடுத்து போலீசார் ஸ்ரீகாந்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அப்போது ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வச்சு நடிகர் ஸ்ரீகாந்தை விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தன்னுடைய மகளை தான் கவனிச்சுக்கணும் அப்படின்றதுனால தனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனு கோரியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சிறப்பு நீதிமன்றத்தில் தான் ஜாமீன் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காராமா. இந்த நிலையில் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் ரொம்ப பரபரப்பாக இப்போது வெளியாகி இருக்கு. அதன்படி அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைதானதற்கு முன்பு தான் அவர்கிட்ட இருந்து 250 கிராம் கொக்கைன் பாக்கெட் வாங்கினேன். அதை வச்சு கடந்த சனிக்கிழமை இரவு நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் கொக்கைன் பார்ட்டி நடத்தியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரசாத்தை மட்டுமே தனக்கு தெரியும் அப்படின்னும் நேரடியாக கொக்கைன் விநியோகம் பண்ணுற அந்த பிரதீப்பை எனக்கு சுத்தமாக தெரியாது, பிரசாத்தை மட்டும் தான் எனக்கு தெரியும், அவர் என்னை வச்சு பணம் தயாரிச்சிருக்காரு, அதில் தனக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாயை கேட்டபோது அதற்கு பதிலாக கொக்கைன் கொடுத்து தன் அந்த போதைப் பொருளுக்கு பழக்கப்படுத்தி விட்டதாகவும் பணம் கேட்கும் போதெல்லாம் கொக்கைன் கொடுத்து போதை பழக்கத்தை அதிகப்படுத்தியது அவர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் வரவரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கழுகு உள்பட பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் கிருஷ்ணா அவரையும் போலீசார் கைது செய்யறதுக்கு 5 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. கேரளாவில் அவர் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. செல்போனை அவர் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால சைபர் கிரைம் மூலமா அவருடைய இருப்பிடத்தை கண்டறிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டறிந்த பின்னாடி கூடிய சீக்கிரமாகவே நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு தெரியுது.